பயணிகள் வந்து உட்கார்றதுக்கு அந்த இடத்துல பஸ் வர்ற இடத்துல உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. அந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து பயணிக்கக்கூடிய மக்கள் ஒரு கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி, வயதான இருந்தால் உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு அங்கே இருக்க வசதி நீங்கள் செஞ்சே கொடுக்கல. அப்போ எதுக்கு அந்த பேருந்து நிலையம்? ராமநாதபுரம் மாவட்ட தலைநகரான ராமநாதபுரம் நகராட்சியில் கடந்த 2023ஆம் ஆண்டு 20 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஒரு பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்று பெயரிடப்பட்டு தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சூழல்ல மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த பகுதிக்கு வந்து அதன் பின்னர் நகரின் பல்வேறு பணிகளுக்காக செல்வதும், அதே போல நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து இங்கிருந்து புறநகர் அல்லது பிற மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதிக்கு வந்து செல்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீண்ட நேரமாக பேருந்துக்கு காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கை வசதி என்பது செய்து கொடுக்கப்படவில்லை என்பது பிரதான குற்றச்சாட்டாக நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது. இந்த பேருந்து நிலையத்திற்குள் கடை அமைப்பதற்கு ஆளுங்கட்சியினர் தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு கடை ஒதுக்கீடு செய்திருப்பதாக ஏற்கனவே பல்வேறு எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய சூழல்ல இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருக்கை வசதி செய்து தரப்படவில்லை என்பது பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் நகராட்சி நிர்வாகத்திடம் நாம் இது குறித்து கேட்டபோது அந்த காத்திருப்பு அறையில் இருக்கை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கின்றனர். ஆனால் பேருந்திற்காக காத்திருக்கும் போது அவர்கள் பேருந்து வருவதை அறிந்து கொள்ளும் விதமாக பேருந்து நடைமேடைக்கு அருகாமையில் இருக்கைகள் அமைக்கப்படாததால் இங்கே தரையில் அமர்வது போன்ற கடுமையான சூழலுக்கு அந்த பொதுமக்களும் பயணிகளும் தள்ளப்படுகின்றனர். இதில் குறிப்பாக கர்ப்பிணிகள், முதியோர், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றன. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஏற்கனவே நாம் பலமுறை தெரிவித்தும் கூட கிட்டத்தட்ட 2 ஆண்டுக்கு மேலாகியும் இந்த பகுதியில் இதுவரை இருக்கை வசதி அமைக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். ஆனால் இவர்கள் கூறுவதோ நகராட்சி நிர்வாகம் தரப்பில் இங்கு நடைமேடையில் இருக்கைகள் அமைக்கும் பட்சத்தில் அது நடைபாதை ஆக்கிரமிப்பாக ஆகிவிடும் என்று தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் இங்கு கடை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அந்த நடைமேடை முழுவதையும் ஆக்கிரமித்து நடைமேடை பற்றையாகவே மாற்றி இருக்கின்றார்கள். அதன் காரணமாக தங்களுடைய வியாபாரத்திற்காக மட்டுமே இந்த நடைமேடை செயல்படுவதாக குற்றச்சாட்டை பொதுமக்கள் கடுமையாக வைக்கின்றனர். அதாவது பொதுமக்கள் தங்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கை அமைப்பது ஆக்கிரமிப்பு எனில் இங்கு இருக்கக்கூடிய கடைகள் நடைபாதை ஆக்கிரமித்திருப்பதை நகராட்சி நிர்வாகம் கண்டும் காணாமல் இருப்பது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செயலாகவே இருக்கிறது. எனவே உடனடியாக அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது மட்டுமல்லாது பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பேருந்து நடைமேடைக்கு அருகாமையிலேயே இருக்கைகள் அமைத்து கொடுத்து பொதுமக்கள் பயணிகள் பயன்பெறும் விதமாக இந்த பேருந்து நிலையத்தை அமைக்க வேண்டும். அதே போல இதுவரை இந்த பேருந்து நிலையத்தில் அந்த இருசக்கர வாகனங்களுக்கான டெண்டர் விடப்படாததால் ஆங்காங்கே இருசக்கர வாகனங்களை நிறுத்தி பொதுமக்களுக்கும் இங்கே வரக்கூடிய பேருந்துகளுக்கும் கடும் இடையூறு ஏற்படும் விதமாகவே அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இங்கு இருக்கக்கூடிய கழிவறை மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விதமான பொதுமக்கள் பயணிகளின் அசௌகரியங்களை போக்கி உடனடியாக நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு இருக்கைகளை அமைத்து தருவது, கழிவறைகளை சுத்தமாக வைப்பது, இங்கு ஒரு ஒப்பந்தம் விட்டு அந்த இருசக்கர வாகனங்களை முறைப்படுத்துவது உள்ளிட்டவற்றை உடனடியாக முறைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த நடைமேடை சிக்கலை தீர்க்கும் விதமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது மட்டுமல்லாது முறைகேடுகள் நடந்திருக்கும் பட்சத்தில் உடனடியாக விசாரணை செய்து அதற்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதியில் இருந்து இங்கு வரக்கூடிய பயணிகளுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் புபேஷ் சந்திரன். பயணிகள் வந்து உட்கார்றதுக்கு அந்த இடத்துல பஸ் வர்ற இடத்துல உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் பிள்ளைய வச்சுட்டு தாய் பிள்ளைகள் வச்சுக்கிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் ரொம்ப அசௌரியமா இருக்கு. இப்போ தேவையில்லாம இந்த இடத்துல ஒரு 10 சீட் 20 சீட் இங்கே இங்கே டைம் தெரியாது அவங்களுக்கு. டைம் தெரியும். ஏன்னா அங்கே உட்காந்தா வண்டி எப்போ வரணும் உட்காந்து போவாங்க. இங்கே ஒரு 10 பேர் சும்மா தூங்குறாங்க பாருங்க. அந்த சீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் இந்த சீட்டில் உட்காரக்கூடாது. அவங்க நீட்டி படுத்து கிடப்பாங்க. அது யாருமே போலீஸ் கண்டுக்கிறேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை யார் படுத்துனா தட்டி எழுப்பணும். இது இங்கே தேவையில்லாத சீட்டுங்கிற இங்கே உட்காரணும். பயணிகள் இருக்கிற இடத்துல உட்கார்ந்தா நல்ல சௌகரியமாக இருக்கும். ராமநாதபுரம் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற புதிய பேருந்து நிலையத்தில்
அமர்வதற்கு கொஞ்சம் கூட இருக்கைகள்லாம் இல்லாத வசதியை பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நகராட்சி. அங்கே வரக்கூடிய கைக்குழந்தையுடன் வரக்கூடிய தாய்மார்கள், முதியவர்கள் யாரும் வந்து உட்காருவதற்கு இல்லை. பேருந்து நிற்கும் இடத்திலே அமரக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றி தருமாறு நகராட்சியை கேட்டுக்கிறேன். கடைகள் வைத்திருப்பவர்கள் அந்த நடப்பாதையில் கடை போட்டிருக்காங்க, அதை அகற்றணும். வழித்தடத்தில் பேருந்து வரக்கூடிய வழித்தடங்களில் அனைவரும் உட்கார்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது, அதையும் நீங்கள் மாற்றி தரணும். இது கழிப்பறைகள் வந்து போதிய வசதி இல்லாதனாடி பெண்கள் கழிப்பறை இந்த பக்கம் ஒரு முன் சைடு இருக்குது, அதையும் நீங்கள் மாற்றி தரணும். என்ன வேணும்? சேர் போடுங்க. சேர் போட்டால் ஒரு 5-6 சேரை போட்டீங்கன்னா நாங்கள் அதில் உட்காந்துக்குருவோம், எந்திரிச்சு போவோம். எவ்வளோ பொம்பளை வருவாங்க? நிறைய பேர் வர்றாங்க சார், நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க, உட்காந்துட்டு எந்திரிக்க கூட முடியாமல் ரொம்ப பேர் தவிக்கிறாங்க. ராமநாதபுரம் நகராட்சியில் வந்து ஒரு 20 கோடி ரூபா செலவில் பேருந்து நிலையம் என்று கட்டினீங்க. அது வந்து வணிக வளாகம் தான், பேருந்து நிலையம் கிடையாது. முதல்ல அந்த பேருந்து நிலையம் என்று சொல்லக்கூடிய வணிக வளாகத்தில் கடையெல்லாம் கொடுத்துருக்கிய. கடை எதுக்கு கொடுத்துருக்கிய? வியாபாரம் பண்ணுறது கொடுத்துருக்கிய. பிளாட்ஃபாரம் பூரா வந்து ஆக்கிரமம் பண்ணி வியாபாரம் பார்க்குறாங்க. அப்போ எதுக்கு அந்த கடை எதுக்கு? இந்த பிளாட்ஃபாரத்தில் ஆக்கிரமம் பண்ணி வியாபாரம் பார்க்குறது எதுக்கு? தயவு செய்து அந்த ஆக்கிரமிப்பு எடுங்க. அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால அந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து பயணிக்கக்கூடிய மக்கள், ஒரு கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி, வயதான இருந்தால் உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு அங்கே இருக்க வசதி நீங்கள் செஞ்சே கொடுக்கல. அப்போ எதுக்கு அந்த பேருந்து நிலையம்? வணிக வளாகத்துக்கு தான் அந்த பேருந்து நிலையமா? ஆக்கிரமிப்புக்கு தான் பேருந்து நிலையமா? இதில் என்ன இன்னொன்று மிகப்பெரிய என்ன பெரிய டகால்ட்டி வேலை காட்டுறாங்கன்னா, அந்த நடைபாதையில் அந்த ஏழைப்பாளையெல்லாம் கடை போட்டிருக்காங்க. அவங்கள போய் என்ன பெரிய கொலை குற்றவாளி மாதிரி அடித்து விரட்டியில் அப்போ அந்த பெரிய பெரிய ஆளுக்கு முதல்ல எல்லாம் கடை அந்த ஆக்கிரமிப்பு நிற்கும். அதெல்லாம் ஏன் அந்த நீ ஆக்கிரமிப்பு ஏன் எடுக்க மாட்டிய? குடிக்க தண்ணி இல்லை. அந்த கழிப்பறை இருக்குது, கழிப்பறையாது கன்றாவி கேவலம், அது நரகமாக இருக்குது. அது உள்ளே போயிட்டு அந்த நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு கழிப்பறைக்குள்ள போயிட்டு திரும்பி வர முடியுதா? தயவு செய்து இதில் நீங்கள் வந்து ஐயா, நீங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நகராட்சி நிர்வாகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நான் கமிஷனர் செயல்பட தெரியல, அங்கே இருக்கக்கூடிய சேர்மன் செயல்பட தெரியல. தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய கண்காணிப்பில் கொண்டு வந்து நடவடிக்கை கட்டாயம் எடுங்க. எடுத்தால் மட்டும்தான் இந்த ராமநாதபுரம் நகராட்சி வந்து நகராட்சியாக இருக்கும் என்பதை மிக பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாலங்குடி கனக விஜயன், சமூக ஆர்வலர்.